தாவீது அப்படிதான் இருந்தார், பொறுமையா இருந்தார், அமைதியா இருந்தார். தேவனே இதை அனுமதிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் அனுமதிக்காம தலையிலிருந்து ஒரு முடி கூட தரையை நோக்கி விடாது. தேவன் அனுமதித்திருக்கிறார், பொறுமையா இருப்போம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார், பாடுகளில் பொறுமையா இருங்க. உங்க பொறுமையை பரலோகம் பார்க்கும். உங்க பொறுமையில பரலோகம் உங்களை சோதிக்கும். அதெல்லாம் முடிந்த பிறகு எவ்வளவு இழந்தீர்களோ இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு யோபுவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு தாவீதுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆளுதான் வேற, புரியுதா? ஆளுதான் வேற. அன்னைக்கு தாவீதை திட்டினது சீமை, இன்னைக்கு உங்களை யார் திட்டுறா? பேர் சொல்ல முடியுமா? சொல்லாதுங்க, பிரச்சனை வந்துடும். ஆளுதான் வேற, சூழ்நிலை தான் வேற, ஊர் தான் வேற, ஆனா சம்பவம் ஒண்ணுதான். அவருக்கு வந்து அதே சம்பவம் தான் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா சகித்து கொண்டே இருங்க. பேசட்டும், சொல்லட்டும், திட்டட்டும், சாபம் போடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இதை அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் இதை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். புரிஞ்சவங்க அனுபவிங்க, பொறுமையா இருங்க. ஒரு காலம் வரும், கர்த்தர் உயர்த்துவார்.